ராவணன் ஒருவர் மட்டுமே. அவர் மாபெரும் சிவன் பக்தர். அது மட்டும் இல்லாம காலத்தை கணிக்கும் திறனையும் கொண்டிருந்தாரு. அப்பிருந்தவர் எதுக்கு சீதையை கடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த தங்கச்சியாவது மூக்கையா அறுத்த அண்ணங்காரி சும்மா இருப்பானா? ஆமா, ராமனோட தம்பியான லட்சுமணன் வந்து சூர்பனையின் மூக்கை அறுத்து அசிங்கப்படுத்தினாரு. இதை அறிஞ்ச ராவணன் வந்து எந்த உதவி செய்யாத நிலையில இதையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்று இருந்தாருன்னா அவரை நம்ம அண்ணன்னே சொல்லி ஏத்துக்கிற மாட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சீதையை வந்து ராவணன் கடத்தி போருக்கு வித்திடுறாரு. போருக்கு வித்திடுற முறை வந்து பல இருக்கு. அதுல சில நான் சொல்றேன். அந்த நாட்டில் உள்ள அண்டைய நாட்டில் உள்ள ஆண் நிறைகளை கவர்ந்து வருவது, பழங்கால இடங்களை சிதைப்பது, அதாவது இயற்கை வளங்களை அழிப்பது, இது போன்ற முறைதான் போருக்கு வித்திடும் முறை. இதன் அடிப்படையில தான் சீதையை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு வர்றது, போருக்கும் தொடங்குறாரு. காலத்தை கணிக்கும் திறனை கொண்டிருந்ததால் தன் போரில் தோற்று விடுவோம் என்று அறிந்தும் போரை எதிர்கொண்ட மாவீரன்